வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் விசேட கலந்துரையாடல். இந்தியாவுடன் இலங்கை கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்த விடயங்களை அரசாங்கம் ஏன் இன்னமும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி. தேசிய போர் வீரன் நினைவு தின நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்காமல் இருப்பதற்கு திட்டமிட்டிருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜெயவர்தன சந்தேகம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் காயந்த கருணாதிலக, சிவஞானம் ஸ்ரீதரன், ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன், ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், கே காதர் மஸ்தான், திலீப் ஜாவிர், தயாசிறி ஜெயசேகர், ஜேசி அலவத்துவல, கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா, வைத்தியர் சத்தியலிங்கம் மற்றும் நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் நிலவும் நிலைமையின் காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்பதோடு எதிர்க்கட்சியினரான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பொது சேவைகளை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தலைவர்கள் எடுத்துரைத்தனர். இந்த விவகாரங்களை சபாநாயகரின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவரை நேரில் சந்திக்கவும் தீர்மானித்துள்ளனர். சந்திப்பின் போது நாடாளுமன்றத்திலும் வெளியில் இருக்கைக்கும் எதிர்க்கட்சியினருக்கிடையிலான சுதந்திரமான செயல்பாட்டு சூழலை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயகர் இருப்பதை வலியுறுத்த வேண்டும் எனவும் தற்போது நிலவும் சூழ்நிலைகளை பற்றி விவாதிக்க போலீஸ் அதிபரையும் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரையும் உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் சபாநாயகரை சந்தித்து மேற்கண்ட முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை அவருக்கு தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் இலங்கை கைச்சாத்திட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியாவில் இலங்கையின் ஆயுத களஞ்சிய சாலையை அமைக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுபோன்ற முக்கியமான ஒப்பந்தங்களை அரசாங்கம் ஏன் இன்னமும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற உற்பத்தி வரி சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், இந்த ஒப்பந்தங்களை இந்த வாரத்திலாவது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்கள் மற்றும் சீனாவுடன் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் எதையும் இதுவரை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை. ஒப்பந்தங்களை சமர்ப்பிப்பதற்கு இந்தியாவின் அனுமதி தேவை என்று கூறும் அரசாங்கம் அப்படியானால் முதலில் ஒப்பந்தங்களையே கைச்சாத்திட்டிருக்க கூடாது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் பாராளுமன்றம் பார்வையில் இருந்து விடுபட முடியாது. ஒப்பந்தங்களை மறைக்கும் அரசாங்கத்தின் செயல் பேராசையை குறிக்கும். அடுத்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுடனான நம் உறவுகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். புலிவாலை பிடித்த கதையைப் போல இந்த ஒப்பந்தங்களிலிருந்து இலங்கைக்கு எளிதாக வெளியேற முடியாது என்று எச்சரித்த அவர், இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். என்னை அடக்கவே அரசாங்கம் தொடர்ந்து வழக்குகளை தொடர்ந்தது. வழக்குகளை தொடர்வது பரவாயில்லை, ஆனால் அது மரியாதையோடு நடக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி தீர்வு வரி சட்டத்திற்குள் வந்த கட்டளைகள் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், 2 மாதங்கள் சிறையில் இருந்தேன். 2 நீதிமன்றங்களில் எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. கொழும்பில் 3 வழக்குகள், பதுளையில் 1 வழக்கு. கொழும்பில் பிணை வழங்கப்பட்ட போதும் பதுளையில் அதை மறுத்திருந்தனர். பதுளையில் பணி வழங்கப்பட போவதாக இருந்த நிலையில் கொழும்பில் நடந்த வழக்கில் பணி வழங்க எதிராக மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதற்கான காரணம் மாகாண சபையின் நிலுவைப் பணத்தை மீளப்பெற்றதாகத்தான். ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படையில் மீளப்பெறப்பட்ட அந்த தொகை அந்த ஆண்டுக்குள் செலவழிக்கப்பட வேண்டும். எனவே வழக்கு தொடரப்பட வேண்டியவர்கள் அந்த நிதியை நிலுவையில் வைத்தவர்கள்தான். சட்டப்பூர்வமான புரிதலின்றி வழக்கு தொடரப்பட்டிருப்பது மிகவும் கவலையாக கிடக்கின்றது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டில் உப்பு பற்றாக்குறை ஏற்படுவது வெள்ளையரின் காலத்திலும் இல்லாத நிகழ்வாகும் என்று அது அரசாங்கத்தின் செயல்திறன் குறைபாட்டை காட்டுகின்றது. 2022 ஏற்பட்ட மக்கள் போராட்டம் கூட இவ்வாறான இயலாமையின் மீது மக்களின் எதிர்வினையை காட்டியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தனது தவறுகளை உணர்ந்து ஏற்க வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரசியல் பழிவாங்கலுக்கு எதிராக உரிமையுடன் பேச வேண்டும் என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார்.
தேசிய போர்வீரர் நினைவு தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பங்கேற்காமல் இருப்பதற்கு திட்டமிட்டிருந்தாரா என்றும் ஏன் பாதுகாப்பு பிரதியமைச்சரின் பெயர் பிரதம விருந்தினராக அழைப்புதலில் குறிப்பிடப்பட்டது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன சந்தேகம் எழுப்பினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டையில் நடைபெற்ற தேசிய போர்வீரர் நினைவு தினத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இருப்பினும் நிகழ்வுக்கான அதிகாரப்பூர்வ அழைப்புதலில் ஜனாதிபதியின் பெயர் இல்லாமல் பாதுகாப்பு பிரதியமைச்சரின் பெயர் பிரதம விருந்தினராக குறிப்பிடப்பட்டிருந்தது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜனாதிபதி நிகழ்வில் பங்கேற்க திட்டமிட்டிருந்ததாக கூறியிருந்தார். ஆனால் உண்மையாகவே அவர் திட்டமிட்டிருந்தால் ஏன் அவரது பெயர் அழைப்புதலில் இல்லை? அமைச்சர் கூறிய தகவல் தவறா என்றும் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான சர்ச்சை எதிர்க்கட்சிகளும் சமூக ஊடகங்களும் எழுப்பிய விமர்சனங்களால் உருவானதோடு அவற்றை சமாளிக்கவே ஜனாதிபதி இறுதி நேரத்தின் நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் காவிந்து ஜாவர்தன கூறினார். அதேவேளை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலில் இது ஒரு அதிகாரியின் தகவல் குறைபாட்டினால் ஏற்பட்ட குழப்பம் என்றும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டது என்றும் தெரிவித்ததை அடுத்து அவர் அதனை மறுத்து இது உண்மையல்ல, முறையான விளக்கமில்லை என்றும் காவிந்து ஜாவர்தன கூறினார். ஒரு தேசிய நிகழ்வில் அதிலும் ராணுவ வீரர்களுக்கான நினைவாக நடைபெறும் ஒரு முக்கிய தினத்தில் அழைப்புதல் போன்ற முக்கியமான விஷயத்தில் இத்தகைய குழப்பம் ஏற்படுவது வருந்தத்தக்கது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ரணவீர சேவை அதிகார சபையின் கோரிக்கையின் பேரில் யுத்தத்தால் காயமடைந்த படைவீரர்களின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வுக்காக செயல்படும் பராமரிப்பு நிலையங்களுக்கு தேவையான 5 வாகனங்களை வழங்கும் நிகழ்வு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகன தளத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் இவையோடு தொடர்புடைய ஆவணங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ரணவீர சேவை அதிகார சபைக்கு ஒப்படைத்துள்ளார். இலங்கை ராணுவ தலைமையகத்தின் கீழ் செயல்படும் ரணவீர சேவை அதிகார சபையின் சார்பாக மேஜர் எரங்க ரத்நாயக் இந்த ஆவணங்களை பெற்றுக் கொண்டார். இந்த வாகனங்கள் அனுராதபுரம், கம்பரப்பட்டிய மற்றும் பாங்குல்லா ஆகிய இடங்களில் உள்ள அபிமங்சல நிலையங்களுக்கும் அத்தீடி, மிகுந்து, செத் மதுர மற்றும் ராகம ரணவீர சேவன பராமரிப்பு நிலையங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் வீரர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களில் 2 மிட்சுபிசி மோண்டேரா ஜீப் வண்டிகள், ஒரு நிசான் பெட்ரோல் ஜீப் வண்டி, ஒரு டொயோட்டா கரீனா கார் மற்றும் ஒரு டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் அடங்குகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் காணி பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தவிர அங்குள்ள காணிகளை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கான நோக்கம் அரசுக்கு இல்லை என்று விவசாய, கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். மே 8ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நிலையியல் கட்டளை 23/2 கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். அதன்படி 2024 மார்ச் 28 அன்று யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பெரும்பான்மையிலான காணிகளை அளவீடு செய்து உரிமையாளர்களை பதிவு செய்யும் அல்லது அவை கையகப்படுத்தப்பட உள்ளதாக வர்த்தமானி அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கேள்வி எழுப்பினார். இதை அரசாங்கம் மீள பெறுமா என்றும் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் லால்காந்த், இது காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அல்ல, மாறாக காணி தீர்வுக்கான திணைக்களம் வழியாக உரியவர்கள் தங்கள் காணிகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்ட நடவடிக்கையே இது. யுத்தத்தால் காணி உரிமைகள் தொடர்பான சிக்கல்கள் வடக்கு கிழக்கில் அதிக அளவில் காணப்படுகிறது. பிற மாகாணங்களில் 98% வரை காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் 30.36% மற்றும் கிழக்கில் 87.4% மட்டுமே தீர்க்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளிநாடு செல்லுதல், ஆவணங்கள் இழக்கப்படுதல் போன்ற காரணிகளால் பிரச்சனைகள் தொடர்கின்றன. இருப்பினும் எந்த ஒரு முறையிலும் காணிகளை கட்டாயமாக கையகப்படுத்த அரசாங்கத்திடம் திட்டமில்லை. அரசாங்கத்தின் நோக்கம் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு உரிமை உறுதிப்பத்திரங்களை வழங்குவதாகும். இது நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ள ஒரு சாதாரண செயல்பாடாகும். ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிப்பது பிரச்சனைகளை தீர்ப்பதில் தடையாகின்றது. இந்த நிலையில் இந்த விவகாரம் மே 23ஆம் தேதி பிரதமரின் தலைமையில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ள போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் மற்றும் சிக்கல்கள் அனைத்தையும் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் வர்த்தமானியை நிறுத்தினால் வடக்கு மக்களுக்கு காணி பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சிகளில் மேலும் தாமதம் ஏற்படும் என்றும் எச்சரித்தார்.